இந்த வீடியோவில் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் 2024 நடந்ததை பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி 2025 நடந்தது, 2026 நடந்தது பார்த்தோம். இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு கொஷின், ஆப் அப்படின்னா செயலி. ஆப் அப்படிங்கிறது செயலி. தேடுபொறினா சர்ச் என்ஜின். புலனம்னா வாட்ஸ்அப். வலஞ்சுழினா கிளாக்வைஸ். இடஞ்சுழினா ஆன்டி கிளாக்வைஸ். அடுத்தது டச் ஸ்க்ரீன் அப்படிங்கிறது தொடுதிரை. டச் ஸ்க்ரீன் தொடுதிரை. குரல் தேடல் அப்படின்னா வாய்ஸ் சர்ச். தேடுபொறி அப்படின்னா இப்போ தான் பார்த்தா சர்ச் என்ஜின். ஆங்கில சொல்லுக்கு சரியான தமிழ் சொல்லை அறிதல். வாட்ஸ்அப் அப்படின்னா புலனம். வலஞ்சுழி அப்படின்னா கிளாக்வைஸ். தேடுபொறினா சர்ச் என்ஜின். செயலின்னா ஆப். அடுத்து ஃபோர்த்து கொஷின், இப்பக்கத்தில் உள்ளது அப்படிங்கிறது சுட்டு விடை. இது ஆப்ஷனில் ஏவல் விடை அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம ஏவி சொல்கிறது தான் ஏவல் விடை. நேர் விடை அப்படிங்கிறது ஆமாம் ஓகே அப்படின்னு சொல்லுவோம்ல, உடன்பட்டு கூறுவது தான் நேர் விடை. மறைவிடைனா மாட்டேன் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுதான் மறைவிடை. அடுத்து விடை வகையை தெரிவு செய்க. ஜெயகாந்தன் சிறுகதை இருக்கிறதா என்று நூலகரிடம் வினவும்போது சுஜாதாவின் சிறுகதை இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்களே, இது இருக்கான்னு கேட்கும்போது இன்னொன்று இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களே, அது வந்து இனமொழி விடை. இதே வந்து பாடத் தெரியுமா உனக்கு அப்படின்னு கேட்டால் ஆடத் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்களே, அதுவும் வந்து இனமொழி விடை தான். நேர்விடை இப்போ தான் பார்த்தோம். உடன்பட்டு கூறுவது வந்து நேர்விடை. உருவது கூறல் அப்படின்னா இனி வரப்போகிறத வந்து சொல்கிறது தான் வந்துட்டு உருவது கூறல். இப்போ வந்து பாட்டு பாடுவியா அப்படின்னு கேட்கும்போது வாய் வலிக்கும் அப்படின்னு சொல்கிறோம்ல, வாய் வலிக்கும், ஃப்யூச்சரில் வலிக்கும். பாட்டு பாடுனா வாய் வலிக்கும் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுதான் உருவது கூறல். இதே உற்றதுரைத்தல் அப்படின்னு என்னென்னா, இப்போ வந்து பாட்டு பாடுவியா அப்படின்னு கேட்கும்போது வாய் வலிக்குது, இப்போ நடக்குதுல்ல அதை சொல்கிற, வலிக்குது அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுதான் உருவது கூறல். அலுவல் சார்ந்த சொற்களை வந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இப்போ எபிகிராஃபினா கல்வெட்டியல் தான், கரெக்ட். கேவ் டெம்பிள் அப்படின்னா குடைவரை கோயில் தான், அதுவும் கரெக்ட் தான். ட்ரெஷரி அப்படின்னா கருவூலம், அதுவும் கரெக்டு தான். ஹீரோ ஸ்டோன் அப்படின்னா நடுக்கல், அதுவும் கரெக்ட் தான். அப்போ இவை எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. ட்ரெஷரி தான் வந்து அலுவல் சார்ந்த சொல்லாக இருக்குது, அதனால் ட்ரெஷரி கருவூலம் கரெக்ட். 7th ஒன், சரியான இணையை தேர்ந்தெடு. இதுவும் அலுவல் சார்ந்த சொல் கேட்குறாங்க. கல்ச்சரல் வேல்யூஸ் அப்படின்னா பண்பாட்டு விழுமியங்கள். கல்ச்சரல் வேல்யூஸ் அப்படின்னா பண்பாட்டு விழுமியங்கள். கேபினெட் அப்படின்னா அமைச்சரவை, இதுதான் அலுவல் சார்ந்த சொல். கேபினெட் அப்படின்னா அமைச்சரவை. ஹியூமனிசம் அப்படின்னா மனிதநேயம். பிலீஃப் அப்படின்னா நம்பிக்கை. ஆப்ஷன் பி தான் கரெக்ட். நாட்டிக்கல் மைல் அப்படின்னா கடல் மைல். நாட்டிக் மைல்னா கடல் மைல். உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்தல். உடலும் உயிரும் போல அப்படின்னா மனமொன்று இருத்தல், ஒட்டுக்கா இருக்கிறது அப்படிங்கிற மீனிங். அடுத்து 10th கொஷின், 15 உவமைகளால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்தல். சரியான இணையை தேர்ந்தெடு. உள்ளங்கை நெல்லிக்கனி போல அப்படின்னா வெளிப்படைத்தன்மையை தான் சொல்லுவாங்க. உள்ளங்கை நெல்லிக்கனி போல அப்படின்னா வெளிப்படைத்தன்மை. இது ரிப்பீட்டாக கேட்குற கேள்வி. மடை திறந்த வெள்ளம் போல தடையின்றி மிகுதியாய். எப்படி மடை திறந்து விட்டோம்னா தண்ணி எப்படி ஸ்பீடாக போகும், அந்த மாதிரி தடையின்றி மிகுதியாய். விழலுக்கு இறைத்த நீர் போல அப்படின்னா பயனற்ற செயல், அது பயனற்ற செயல். நெல்லிக்காய் மூட்டை கொட்டினார் போல, அப்படியே சிதறி போகும்ல, ஒற்றுமை இல்லாமல் சிதறி போகும்ல, அதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. கடிதம் கவிதாவால் படிக்கப்பட்டது. பட்டது, ஆயிற்று, போயிற்று, இந்த மாதிரிலாம் வந்துச்சுனாலே செய்யப்பாட்டு வினை. இதே தன் வினைன்னு பார்த்துட்டோம்னா கவிதா கடிதம் படித்தாள் அப்படின்றதுன்னா அது வந்து தன்வினை. பிறவினை வாக்கியத்தை தேர்ந்தெடு. பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார், இதுதான் வந்து பிறவினை வாக்கியம். வருவித்தார், வித்தார் அப்படிங்கிறதுல அதுதான் பிறவினை வாக்கியம். மாணவன் பள்ளிக்கு புறப்பட்டு சென்றான், இது பிறவினை தன்வினை. அடுத்தது தன்வினை வாக்கியத்தை கண்டுபிடிக்க சொல்ல. அவன் திருந்தினான் அப்படின்னா அது வந்து தன்வினை வாக்கியம். அவன் திருத்தினான் அப்படின்னா அது பிறவினை வாக்கியம். அவனை திருந்த செய்தான் அப்படிங்கிறது கூட பிறவினை வாக்கியம்தான். அவன் திருந்தினான் அப்படிங்கிறதா தன்வினை. பொழுது பெரும்பொழுது சிறு பொழுது நிர்வகிப்படும். இது எப்படி கொஸ்டினாக கேட்கலாம். பொழுது எத்தனை வகைப்படும். நமது வீட்டிற்கு வந்தவரை உபசரிக்கும் முறையை நாட்டுப்புற பாடல்கள் கூறுகிறது. நமது வீட்டிற்கு வந்தவரை உபசரிக்கும் முறையை எந்த பாடல் கூறுகிறது? இது ரிலேட் ஆகுது. உபசரிப்பு என்றால் என்ன? சம்மந்தம் இல்லை. நாட்டுப்புற பாடல் கூறுவது சரியா? அது சம்மந்தம் இல்லை. உபசரிப்பு பாடல் கூறுவது யாது?
இப்படிலாம் உபசரிப்பு பாடல்லாம் இல்லை. இப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். காணும் பொங்கலன்று உற்றார் உறவினர் மற்றும் நண்பர்கள் வீட்டுக்கு சென்று அவர்களை கண்டு மகிழ்வர். காணும் பொங்கலன்று உற்றார் உறவினர் மற்றும் நண்பர்கள் வீட்டிற்கு சென்று அவர்களை கண்டு மகிழ்வர். காணும் பொங்கல் என்றால் என்ன? அது சம்மந்தம் இல்லை. காணும் பொங்கல் அன்று எங்கு சென்று மகிழ்வர்? இது ஓகே, பி ஓகே. யாரை கண்டு மகிழ்வர்? அது காணும் பொங்கல் அன்று உற்றார் உறவினர் கண்டு மகிழ்வர். அது காணும் பொங்கலவே காணும், சி. அப்போ சி கிடையாது. காணும் பொங்கல் அன்று உற்றார் உறவினர் மற்றும் நண்பர்கள் வீட்டிற்கு சென்று என்ன செய்வர்? இது ஃபுல்லாமே கம்ப்ளீட் ஆகுது. இதுக்கு டி தான் கரெக்ட். அப்போ கம்ப்ளீட் ஆகிறது எதுனா டி தான். கலைத்தல் அப்படின்னா அழித்தல். களைச்சி விட்றோம்ல, அழித்தல், அதுதான் கலைத்தல். இன்னொரு கலைத்தல் என்ன? சோறுதல். பணித்து இது வந்து ரிப்பீட்டாக கேட்குறாங்க. பணித்து அப்படின்னா வந்துட்டு ஒரு கட்டளை மாதிரி, கட்டளை தான். பணித்து அப்படின்னா கட்டளை, பணிந்து அப்படின்னா அடங்கி. இப்போ தலைவர் தொண்டர்களை வேலை செய்ய பணித்தார், கட்டளையிட்டிருக்காரு அவர். தலைவர் தொண்டர்களை வேலை செய்ய கட்டளையிட்டிருக்காரு. தொண்டர்கள் தலைவருக்கு பணிந்தனர், தொண்டர்கள் தலைவருக்கு அடங்கி இருந்திருக்காங்க. இதே மாதிரி இன்னொன்று என்ன ரிப்பீட்டடாக கேட்பாங்கன்னா, விரித்து விரிந்த அப்படிங்கிறத திருப்பி கேட்பாங்க. இப்போ விரிந்தனா மலர் இதழ்கள் விரிந்தன, மயில் தோகை விரித்தது அப்படின்னு வரும். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். வெப்பத்தை தாங்கும் அளவுக்கு இன்றைய சூழலில் கவசங்கள் இல்லை. ரீட் பண்ணாலே இதெல்லாம் ஆன்சர் பண்ணிடலாம். மொழிபெயர்ப்பை கல்வியாக ஆக்குவதன் மூலம் அனைத்துலக அறிவையும் நாம் எளிதில் பெற முடியும். பட்டு, பாட்டு, பிட்டு, பீர்க்கம். புலி, பூனை, பெட்டி, பேரன் பாவரிசையில் வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து காங்காச்சா தெரிஞ்சாலே போதும், நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். பப்பா, பிப்பி. இது வந்து புப்பு, பெப்பே. அது இதில் மம்மா மிம்மியில் வர வழி சொல்கிறாங்க. மிம்மே, மொம்மோ, மை, மம்மா, மிம்மி, மும்மு, மிம்மே, மை, மொம்மோ, மௌ. அதை அகரவரிசைப்படி சொல்லியிருக்காங்க. வேர்ச்சொல்லின் வினையாளனையும் பெயரை காண்க. உணர் அப்படின்னா உணர்ந்தோர், இல்லாட்டி உணர்ந்தவன், அந்த மாதிரிலாம் வந்துச்சுனாலே வினையாளனையும் பெயர். இதே உணர்ந்த ஆப்ஷன் ஏல வந்து உணர்ந்துன்னு கொடுத்துருக்காங்களா. உணர்ந்து அப்படின்னா என்னென்னா இது வந்து வினையச்சம். எப்படின்னா இதை கம்ப்ளீட் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து ஆன்சர் தெரிஞ்சிடும். உணர்ந்து கொண்டான், உணர்ந்து சென்றான் அப்படின்னு நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோமா இதை? உணர்ந்து சென்றான். இப்போ சென்றான் அப்படிங்கிறது ஒரு வினைச்சொல். வினையை கொண்டு முடியும் எச்சம். உணர்ந்து அப்படிங்கிறது எச்சமா, வினையை கொண்டு முடியும் எச்சம் வினையச்சம். அப்போ ஆப்ஷன் ஏ வந்து வினையச்சம். உணர்ந்த அப்படின்னு இருக்கு ஆப்ஷன் பியில். இப்போ உணர்ந்த அப்படின்னா இதை கம்ப்ளீட் பண்ணோம்னா உணர்ந்த மாணவன். மாணவன் அப்படிங்கிறது பெயர்ச்சொல். பெயரை கொண்டு முடியும் எச்சம் வந்து இது பெயரச்சம். ஆப்ஷன் பி வந்து பெயரச்சம். ஆப்ஷன் டி வந்து வினை முற்று. கரெக்டாக முடிஞ்சிருச்சு. இது முற்று, உணர்ந்தான் அப்படிங்கிறது. அப்போ ஆப்ஷன் சி தான் வினையாளனையும் பெயர். முளை அப்படிங்கிறதோட தொழிற்பெயர் என்னென்னா முளைத்தல். முளைத்தவன், முளைத்தவன்கிறது வினை முற்று. முளைத்து அப்படிங்கிறது வந்து வினை எச்சம். முளைத்து சென்றான் அப்படின்னு சும்மா சொல்கிறோன்னா முளைத்து சென்றான் அப்படின்னா இது வினையை கொண்டு முடிகிறதால வினையச்சம். முளைத்த பயிர் அப்படிங்கிறது வந்துட்டு பெயர்ச்சொல். அப்போ அது பெயரை கொண்டு முடிகிறதுனால இது பெயரச்சம். ஆப்ஷன் சி வந்து பெயரச்சம். உரை, இதே வந்து எதிர்மறை தொழிற்பெயர் கேட்குறாங்க. எதிர்மறை தொழிற்பெயர் கேட்குறாங்க. இதில் வந்து உரைக்கின்றார், இது கிடையாது. உரைத்த அப்படி கிடையாது. உரைப்பவர். ஆப்ஷன் ஏ உரைக்கின்றாருங்கிறது வினை முற்று முடிஞ்சிருக்கு. உரைத்த அப்படிங்கிறது பெயரச்சம். கம்ப்ளீட் பண்ணால் உரைத்த மாணவன் அப்படின்னு சொன்னோம்னா பெயரச்சம். உரைப்பவர் அப்படின்னு சொன்னோம்னா உரைப்பவர் அப்படிங்கிறது வினையாளனையும் பெயர். உரையாமை அப்படிங்கிறது எதிர்மறை தொழிற்பெயர். எதிர்மறையாக இருக்கா உரையாமை, சொல்லாமைங்கிறத மீனிங்கு. அப்போ வந்து ஆப்ஷன் பி தான். கொடுத்தோர் அப்படிங்கிறது வினையாளனையும் பெயர். கொடுத்து அப்படிங்கிறது வினையச்சம். சொல்லி பாருங்கள். கொடுத்து முடித்தானுங்கிறது ஒரு வினையை கொண்டு முடியுது. இப்போ வினையச்சம். ஆப்ஷன் ஏ வந்து வினையச்சம். ஆப்ஷன் பி வந்து கொடுத்த கயல் அப்படின்னா வந்து கயலுங்கிறது பெயர்ச்சொல். அப்போ இது வந்து பெயரச்சம். கொடுத்தார் அப்படிங்கிறது வினைமுற்று. கொடு அப்படிங்கிறது தான் வேர்ச்சொல். வேர்ச்சொல் எப்பவுமே எப்படி இருக்குன்னா ஒரு கட்டளை பொருளில் வரும். அப்போ கொடுத்தோர் அப்படின்னா கொடு அப்படின்னு வரும். போவாள் அப்படிங்கிறதோட வேர்ச்சொல். இது கட்டளையில் எப்படி சொல்லுவோம்? போ அப்படின்னு தானே சொல்லுவோம்.
பேசுகின்றாள் அப்படிங்கிறது வினைமுற்று, பேசுகின்ற அப்படிங்கிறது பெயரெச்சம். ஆப்ஷன் சி வந்து பெயரெச்சம். போதுங்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லை. நடப்பேன் அப்படின்னா வந்துட்டு இதனுடைய வேர்ச்சொல் என்ன? கட்டளையில் சொன்னோம்னா நட, அதுதான் வரும். சொல்லுதல் என்பதன் தவறான பொருளை தேர்ந்தெடு. ஓகே, சொல்லுதல் அப்படிங்கிறது என்னென்னா செப்புதல், இயம்பல், விளம்புதல், மொழிதல், இதெல்லாமே வந்துட்டு சொல்கிறத பற்றி சொல்கிறது தான். உரைத்தல் அப்படிங்கிறதெல்லாமே வந்துட்டு சொல்கிறத பற்றி சொல்கிறது தான். துய்த்தல் அப்படிங்கிறது வந்து கற்றல், கற்றுக்கிறோல கற்றல், அதை சொல்கிறது தான் துய்த்தல். அடுத்து 31 வந்து மாதங்கம், வாரணம், களிறு, இதெல்லாம் எதை குறிக்கும்னா யானையை தான் குறிக்கும். மாதங்கம், வாரணம், களிறு இதெல்லாமே யானையை குறிக்கும். கரினாலும் யானை தான் குறிக்கும். கரி அப்படின்னாலும் யானை தான் குறிக்கும். தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு, ஆப்ஷன் பி தான் வெள்ளைக்கு. ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான சொல்லை தேர்ந்தெடு. வீட்டுக்கு வெள்ளை அடிப்பாங்க, இது ஆப்ஷன் ஏ. லிட்ரேச்சர் அப்படிங்கிறது இலக்கியம். இலக்கணம்னா கிராமர். பக்தி இலக்கியம்னா டிவோஷனல் லிட்ரேச்சர். இதிகாசம்னா எபிக். காஸ்மிக் ரேஸ் அப்படின்னா விண்வெளி கதிர்கள். அகசிவப்பு கதிர்கள்னா இன்ஃப்ராரெட் ரேஸ், இதெல்லாம் கேட்ட கேள்வி தான். அகசிவப்பு கதிர்கள்னா இன்ஃப்ராரெட் ரேஸ். புற ஊதா கதிர்கள்னா அல்ட்ரா வயலட் ரேஸ். உயிரி தொழில்நுட்பம், இதுவும் கேட்ட கேள்வி தான். பயோடெக்னாலஜி. மீனும் தொழில்நுட்பம்னா நானோ டெக்னாலஜி, அது ரொம்ப கேட்டுகிட்டே இருப்பாங்க. மீனும் தொழில்நுட்பம், நானோ டெக்னாலஜி. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிதல். கம்யூனலிசம்னா பொது உடைமை. சந்திப்பிழையற்ற வாக்கியத்தை கண்டுபிடிக்க சொல்கிறாங்களா? காலத்தை ஆராய்ந்து அறிந்து கொண்டால் நிகழ்காலத்தை ஐன்னு வந்துச்சுனாலே அதுக்கு பின்னாடி வந்து வல்லின எழுத்துக்கள், அதுக்கு பின்னாடி வல்லின எழுத்து வந்துச்சுன்னா அங்கே வந்து புள்ளி வச்சு எழுதுவோம். இப்போ சாங்கிறது வந்து வல்லின எழுத்து தான், கசடத்தை பெற. இப்போ வந்து அதுக்கு முன்னாடி புள்ளி வச்சு எழுதுகிறோம். படுத்தி கொள்ளலாம், இப்போ வந்து ஈன்னு முடியுதா, படுத்தி கொள்ளலாம் அப்படிங்கிறது வந்து படுத்தி அப்படிங்கிறது வந்து வினையச்சம். வினையச்சத்துக்கு பின்னாடி வினையச்சத்தில் ஈ அப்படிங்கிற வினையச்சம் வந்துச்சுன்னா அதுக்கு பின்னாடி வல்லினம் வந்துச்சுன்னா அது வந்துட்டு அங்கே நம்ம புள்ளி வைப்போம். படுத்தி அப்படிங்கிறது வினையச்சம், அது ஈயில் முடிஞ்சிருக்கு, அது ஈயில் முடிகிற வினையச்சம். அதுக்கு பின்னாடி வல்லினம் வந்திருக்கு. கோ அப்படிங்கிறது என்ன, ஒரு வல்லின எழுத்து, அப்போ அங்கே புள்ளி வைக்கணும். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். கூகை என்ன பண்ணும், குளரும். மயில் என்ன பண்ணுன்னா அகவும். புறா வந்து குணுகும். கூவுறது எது, சேவலும் குயிலும். மரபு பிழைகள். குணுகிறது இப்போ தான் பார்த்தோம். புறா வந்து குணுகும், குயில் கூவும், மயில் அகவும், கூகை குளரும். அலறது எது, ஆந்தை வந்து அலரும். சொல்லின் பொருளறிந்து பொருந்தா சொல்லை கண்டறியன்னு சொல்கிறாங்க. ஓகே, கான், வல்லை, அரண் இதெல்லாமே எதை குறிக்குது அப்படின்னா காட்டை குறிக்குது. காடு இருக்குல்ல, அந்த காடை குறிக்குது. கான், வல்லை, அரண் இதெல்லாமே காட்டை தான் குறிக்குது. நச்சவரம் அப்படின்னா என்னென்னா நஞ்சுடைய பாம்பு. அரவம் அப்படின்னா பாம்பு. நச்சரவம் அப்படின்னா நஞ்சுள்ள பாம்பு அப்படின்னு அர்த்தம். ஆப்ஷன் சி தான் வேறு மாதிரி இருக்குது. பொருந்தாத சொல்லை கண்டறிக. வல்லினம், தோன்றல், திரிதல், கெடுதல், இது வந்து இந்த மூணுமே. தோன்றல், திரிதல், கெடுதல்ங்கிறது விகார புணர்ச்சி இருக்குல்ல, பகுபதத்தில் வரும். தோன்றல், திரிதல், கெடுதல்ங்கிறது விகார புணர்ச்சிக்கு டைப்ஸு. அப்படி பார்க்கும்போது ஆப்ஷன் ஏ அதுதான் வந்து தப்பு, பொருந்தாதது. வல்லின எழுத்துக்கள் என்னென்னா கசட தபர வந்து வல்லின எழுத்துக்கள். பொருந்தாத சொல்லை கண்டறிக. கேரளா, ஆந்திரா, கர்நாடகம் இது மூணுமே வந்து நம்மளோட மாநிலங்கள். இலங்கை அப்படிங்கிறது வேற ஒரு கண்ட்ரி. சிறுவன் எதிர்பாலினத்தை குறிக்கிறதுனா சிறுமி. தோழி, தோழன், அதோட எதிர்பாலினத்தை குறிக்கிறது தோழி, தோழன். மேலவர் அப்படின்னா அதுக்கு எதிராக என்ன சொல்லுவாங்க, கீழவர். மாசற, மாசு கூட்டல் அற. தம் கூட்டல் உயிர், தம்முயிர். அடக்கும் கூட்டல் அலை, அடக்குமலை. ஆப்ஷன் ஏ அடக்குமலை. சேர்த்தெழுதும்போது அதுக்கு இடையில வந்து உயிரெழுத்துக்கள் எல்லாம் வரக்கூடாது. ஆப்ஷன் பியில் வர்றது கிடையாது. ஓகே,
கப்பல் பல்வேறு வகையான உறுப்புகளை உடையது. எறா, பருமல், வங்கு, கூம்பு, பாய்மரம், சுக்கான், நங்கூரம் போன்றவை கப்பலின் உறுப்புகளுள் சிலவாகும். கப்பலின் முதன்மையான உறுப்பாகிய அடிமரம் எறா எனப்படும். குறுக்கு மரத்தை பருமல் என்பர். கப்பலை செலுத்துவதற்கும் உரிய திசையில் திருப்புவதற்கும் பயன்படுத்தப்படும் முதன்மையான கருவிதான் சுக்கான். கப்பலை செலுத்துவதற்கும் உரிய திசையில் திருப்புவதற்கும் பயன்படுத்தும் முதன்மையான கருவிதான் சுக்கான். கப்பலை நிலையாக ஓரிடத்தில் நிறுத்தி வைக்க உதவும் உறுப்பு நங்கூரமாகும். சமுக்கு என்னும் ஒரு கருவியையும் கப்பல்களில் பயன்படுத்தினர் என்று கப்பல் சாத்திரம் என்னும் நூல் குறிப்பிடுகிறது. கப்பலின் முதன்மையான உறுப்பாகிய அடிமரத்தின் பெயர் என்னன்னு கேட்குறாங்க. முதன்மையான உறுப்பு இப்போதான் பார்த்தோம். முதன்மையான உறுப்பு தான் எறா அப்படிங்கிறது. எறா முதன்மையான உறுப்பு. கப்பலை செலுத்துவதற்கும் உரிய திசையில் திருப்புவதற்கு சுக்கான் அப்படின்றத யூஸ் பண்ணுவாங்க. கப்பலை நிலையாக ஒரு இடத்துல நிறுத்துறதுக்கு நங்கூரம் யூஸ் பண்ணுவாங்க. கப்பலின் குறுக்கு மரத்தை பேரை பருமல்னு சொல்லுவாங்க. கப்பலில் பயன்படுத்தப்படும் ஒரு கருவி கப்பல் சாத்திரம் குறிப்பிடுதுன்னா சமுக்கு. சமுக்கு அப்படிங்கிறத கப்பல் சாத்திரம் நூல் குறிப்பிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருமை பன்மை பிழையற்ற தொடர். ஏனையோர் புறமுதுகு காட்டி ஓடி பிழைத்தனர். ஆப்ஷன் டி. ஏனையோர் புறமுதுகு காட்டி ஓடி பிழைத்தனர். பிழைத்தார்னு வராது. பிழைத்தான், பிணைத்தது இதெல்லாம் வராது. ஏன்னா பிழைத்தது அப்படிங்கிறது அக்ரிணை பெயர். பிழைத்தான் அப்படிங்கிறது ஒருமை. பிழைத்தார் அப்படிங்கிறது வராது, படர்க்கை. சொல்லையும் பொருளையும் பொருத்துதல். வன்மை அப்படின்னா ஈகை. இன்னொரு வன்மை 2 சுழினா போட்டோம்னா அது வலிமை. மேதை அப்படிங்கிறது அறிவு நுட்பம். புரை அப்படின்னா குற்றம். மேய்னா உடல். அடுத்தது சொல்லும் பொருள். முகில் அப்படின்னா மேகம். காலன் அப்படின்னா யமன். மெத்த அப்படின்னா மிகவும். சேகரம் அப்படின்னா கூட்டம். சேகரம் அப்படின்னா கூட்டம். இதே கேசரி அப்படின்னா சிங்கம். கேசரி அப்படின்னா சிங்கம். இது சொல்லும் பொருளும். பொலம் அப்படின்னா அழகு. பொலிவு அப்படின்னாலும் அழகு தான். இதே லீ போட்டு பொலிவு கொடுத்துருந்தாங்கன்னா அது அழகு தான் சொல்லுவாங்க. கல் அப்படின்னா மலையை சொல்கிறாங்க. இன்னொரு கல், இதே கல் என்ன சொல்கிறாங்கன்னா கற்றுக்கல்ல கல். கற்பித்தல், கற்றல் அப்படின்னு சொல்லுவோம், அந்த கல் வரும். மல்லல் அப்படின்னா வளம். மல்லல் அப்படின்னா வளம். செருனா வயல். கழனி அப்படின்னாலும் வயல் தான். ஈரம் அப்படின்னா இரக்கம். நெஞ்சில் ஈரம் வேணும்னு சொல்கிறாங்களா அதுதான். நாணம் அப்படின்னா வெக்கம். உழவு அப்படின்னா இசைக்கருவி. செஞ்சொல் அப்படின்னா திருந்திய சொல். பிழைத்திருத்தல். ஒரு ஓர். இப்போ ஒரு எங்கே வரும்னா மெய்யெழுத்துக்கள். ஒருக்கு அப்புறம் மெய்யெழுத்து வரணும். ஓருக்கு அப்புறம் உயிரெழுத்து வரணும். அப்போ இரவுன்னு ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் டியில் இரவுன்னு கொடுத்துருக்காங்க. ஈ அப்படிங்கிறது உயிரெழுத்து. அப்போ அதுக்கு முன்னாடி ஓர் தான் வரணும். பகலுக்கு பா அப்படிங்கிறது மெய்யெழுத்து. மெய்யெழுத்துக்கு முன்னாடி ஒரு தான் வரணும். அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்டு. அதே மாதிரி பார்க்கும்போது இதே தான். அழகிய அப்படின்னா ஆங்கிறது உயிரெழுத்து. அப்போ ஓர் தான் வரணும். குளம்ல கூ அப்படிங்கிறது மெய்யெழுத்து. அப்போ ஒரு தான் வரணும். சரியான பதிலை தேர்ந்தெடு. ஒரு உலகம். ஊ அப்படின்னு வந்ததுன்னா ஊ அப்படிங்கிறது உயிரெழுத்து. அப்போ அங்கே ஓர் தான் வரணும். ஓர் உலகம் தான் வரணும். நண்பனில் நா அப்படிங்கிறது மெய்யெழுத்து. அப்போ அங்கே ஒரு தான் வரணும். ஓர் உயிர் அப்படிங்கிறது கரெக்ட். ஒரு உயிர் வரக்கூடாது. ஆப்ஷன் 62nd ஒன். அணி என்னும் சொல்லுக்கு அழகு என்பது பொருள். அணி என்பது சொல்லுக்கு அழகுன்னு ஒரு பொருள் இருக்குது. அணிகலன் அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது. வரிசை அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது. ஆப்ஷன் சி தான் சரியான தொடர். மித்த எல்லாமே கலைஞ்சிருக்கும். சரியான தொடர் எதுனா இது ரீட் பண்ணாலே நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். தமிழர்களின் பண்பாட்டு கூறுகளில் விருந்தோம்பல் முதன்மையானதாகும். ஆப்ஷன் டி. இதே ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ஏ படித்தோம்னா விருந்தோம்பல் முதன்மையானது தமிழர்களின் பண்பாட்டு கூறுகளில். இது ஆர்டராக இல்லாத மாதிரி இருக்கும். முதன்மையானது விருந்தோம்பல் தமிழர்களின் பண்பாட்டு கூறுகளில். விருந்தோம்பல் பண்பாட்டு கூறுகளில் இது எதுவுமே இல்லை. தமிழர்களின் பண்பாட்டு கூறுகளில் விருந்தோம்பல் முதன்மையானதாகும். திருக்குறள். இதனால் இவன் முடிக்கும் என்று ஆராய்ந்து அதனை அவன் கண் விடல். இது நம்மளுக்கு திருக்குறள் தெரிஞ்சாலே போதும். இதனால் இவன் முடிக்கும் என்று ஆராய்ந்து அதனை அவன் கண் விடல். அதுக்கப்புறம் ஒருமை பன்மை சொல்கிறாங்க. இது அப்படின்னு வந்திருக்கா. இது அப்படிங்கும்போது இது அன்றுன்னு வரணும். இது அப்படின்னு வந்துச்சுன்னா அன்று. இவை அப்படின்னு வந்ததுன்னா அல்ல. அப்போ இது பழம் அன்று. இது பழம் அன்று அப்படின்னு சொல்லணும். இது இவை அப்படின்னு வந்துச்சுன்னா இவை பழங்கள் அல்ல அப்படின்னு வரணும்.
இது பழம் அன்று, இவை பழங்கள் அல்ல. அதுன்னு போட்டாங்கனாலும் அதே மாதிரி தான் வரும். அது பழம் அன்று, அவை பழங்கள் அல்ல அப்படின்னு வரணும். அவைகள் பழங்கள் அல்ல அப்படின்னு வரணும். இது ஆப்ஷன் 66க்கு குளவி அப்படின்னா ஒரு வகை பூச்சி. இந்த குளவி குழந்தை. ஓகேவா? குளவி அப்படிங்கிறது ஒரு வகை பூச்சி. இந்த குளவி குழந்தை. குழந்தைக்கு லா சேமாக இருக்குது. நல்கினாள் அப்படின்னா கொடுக்கறது, கொடுத்தாள். கண்ணை மூடிக்கொண்டு அப்படிங்கிறது ஒரு பின்வரும் மரபு தொடரை சேர்த்தோம்னா கண்ணை மூடிக்கிட்டு செய்கிற அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. எதையும் யோசிக்காமல் ஆராய்ந்து பார்க்காம செய்கிறது. கண்ணை மூடிட்டு பணத்தை போட்ட அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி எதையோ ஆராய்ந்து பாராமல். ஆப்ஷன் டி. மித் அப்படின்னா தொன்மம். மித் அப்படின்னா தொன்மம். ஆஸ்தட்டிக்ஸ் அப்படின்னா அழகியல். டெர்மினாலஜி அப்படின்னா கலைச்சொல். டெர்மினாலஜி அப்படின்னா கலைச்சொல். ஆர்டிஃபேக்ட்ஸ் அப்படின்னா கலைப்படைப்புகள். ஆர்டிஃபேக்ட்ஸ் அப்படின்னா கலைப்படைப்புகள். ரெனைசன்ஸ் அப்படின்னா அழகியல் இல்லை மறுமலர்ச்சி. ரெனைசன்ஸ் அப்படின்னா ஆப்ஷன் டி மறுமலர்ச்சி. இப்போ தான் அழகியல்னு என்னென்னு பார்த்தோம், ஆஸ்தட்டிக்ஸ்ன்னு பார்த்தோம். முருகியல்னாலும் ஆஸ்தட்டிக் தான். தொன்மம் அப்படின்னா இப்போ தான் பார்த்தோம் மித். கலைப்படைப்புகள் என்ன சொல்லுவாங்க, ஆர்டிஃபேக்ட்ஸ். மிசைல் அப்படின்னா ஏவுகணை. செலைன்ஸ் ஆயில்னா கலர் நிலம். செலைன்ஸ் ஆயில் அப்படின்னா கலர் நிலம். காம்பினேஷன் அப்படின்னா புணர்ச்சி. சிக்கன் சூப் அப்படிங்கிறது காய்கறி வடிசாறு இல்லை, கோழி அந்த மாதிரி நான்வெஜ் சம்மந்தமானது. 72வது ஒன்று. கூற்று காரணம் சரியா தவறான்னு கேட்குறாங்க. செப்பலோசை வெண்பாவுக்குரியது. திருக்குறளும் நாலடியாரும் வெண்பாவில் அமைந்துள்ளன. திருக்குறளும் நாலடியாவும் வெண்பாவில் அமைந்துள்ளது. ஆமாம். இருவர் உரையாடுவது போன்ற ஓசை தான் செப்பலோசை. 2 பேர் உரையாடுறது போல் இருக்கிறது தான் செப்பலோசை அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அறநூல்கள் 14 கீழ்கணக்கு நூல்களில் எல்லாமே எப்படி இருக்குன்னா செப்பலோசையுடையதாக தான் இருக்கும். இது கேட்ட கேள்வி தான். அறநூல்கள் எல்லாமே 14 கீழ்கணக்கு நூல்கள் அறநூல்கள்னு ஒரு 11 இருக்கும். 6 அகநூல்கள்னு இருக்கும். புறம் சார்ந்த நூல் 1 இருக்கும். அதில் அறநூல்கள் எல்லாமே செப்பலோசையுடையது தான். அதில் தான் திருக்குறள் நாலடியாரெல்லாம் வரும். அதுக்குடைய ஓசை என்னென்னா செப்பலோசை. வெண்பா. பா என்னப்பானா வெண்பா. இது இருவர் உரையாடுவது போல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. 14 கீழ்கணக்கு நூல்களை பற்றி நம்ம சேனல்லையே ஒரு வீடியோ இருக்கும். கூற்று காரணம். அடுத்தது ஓர் எழுத்தே பொருள் தரும் சொல்லாக அமைவதை ஓரெழுத்து ஒரு மொழி என்பர். கரெக்ட் தான். மீ என்னும் ஓர் எழுத்து ஒரு மொழி. மேகம் என பொருள் தரும் கிடையாது. மீ அப்படின்னா வான்னு பொருள் தரும், இல்லாட்டி மேலே அப்படின்னு பொருள் தரும். மீ. அடுத்தது கூற்று காரணம். சிறு சிறு உறுப்புகளாக பிரிக்கும் வகையில் அமைப்பு சொற்களை பகுபதங்கள் என்பர். பகுபத உறுப்புகள் 5 வகைப்படும். சிறு சிறு உறுப்புகளாக, இது கரெக்டு தான். சிறு சிறு உறுப்புகளாக பிரிக்கும் வகையில் அமைந்த சொற்களை தான் பகுபதங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்ட் தான். பகுதி, விகுதி, சந்தி, சாரியை அப்படிலாம் சொல்லுவாங்கள்ல, அது விகாரம், அதெல்லாம் தான் இதில் சொல்கிறாங்க. பகுபத உறுப்புகள் 5 கிடையாது, 6 உறுப்புகள் இருக்கும். அப்போ கூற்று சரி, காரணம் தப்பு. இந்த பதம் எத்தனை வகைப்படும்னா பதம் 2 வகைப்படும். பகுபதம், பகாபதம். பகுபதம் எத்தனை வகைப்படும்னா அதுவும் 2 வகைப்படும். பெயர் பகுபதம், வினை பகுபதம்னு 2 வகைப்படும். பெயரை பிரித்தோம்னா பெயர் பகுபதம், வினையை பிரித்தோம்னா வினை பகுபதம். ஆனால் பகுபதத்தோட உறுப்பு எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா 6 இருக்கும். சுடு, சூடு. சுடுனா சுடுதல், சுற்றுவோம்லாம் அது. சூடு அப்படின்னா தீக்காயம். தொடு, தோடு. தொடுனா டச் பண்ணுறது. தோடு அப்படின்னா காதில் அணியிறது. அணி அப்படின்னா இப்போ தான் பார்த்தோம். அணின்னா அழகுன்னு சொல்லலாம், அணிகலன்னு சொல்லலாம், அது போக வரிசைன்னு சொல்லலாம். திங்கள் அப்படின்னா என்ன, மாதம். இன்னொன்று சந்திரன் சொல்லலாம். இது ஒரு கிழமை கூட, திங்கக்கிழமை தானே. தாரணி அப்படிங்கிறது வையகம், உலகம். அப்துல் கலாம் அவர்கள் இந்தியாவின் உயரிய விருதான பாரத ரத்னா விருது பெற்றவர் அப்படின்னா பெற்றுட்டாரு, இறந்த காலம். இப்போ 80க்கு டி. கொதி, இது சோறு கொதி வந்தது, இதுதான் கரெக்டாக இருக்குது. எலிவலையானாலும் தனிவலை வேண்டும். நீ படிக்கலைன்னா ஊரில் யாரும் மதிக்க மாட்டாங்க, அதனால் நீ பள்ளிக்கூடம் போய் நல்லா படிச்சுக்க.
அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம். ஏனெனில் மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை. ஏனெனில் மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை. ஏனெனில் மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை. சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. சொற்களை எப்படி பேச வேணும்? ஓகே, எப்படி சொற்களை பேச வேணும் தான் கரெக்டு. கண்டிப்பாக வழிவிட வேண்டிய வாகனங்கள் எதுன்னு நம்ம யோசிப்போம். ஆனால் வாகனங்கள் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. கல் அப்படின்னா நிறையா இருக்குன்னு அர்த்தம். அப்படின்னா அது யாவை தான் போடணும். இதே வாகனம் எது அப்படின்னு கேட்கலாம். வாகனம்னு கொடுத்துருந்தாங்கன்னா எதுன்னு கேட்கலாம். ஆனால் இதில் வாகனங்கள் கொடுத்துருக்காங்காட்டி யாவைன்னு தான் சொல்லணும். மனிதனின் மனம் கலங்க காரணமாக அமைவது யாது? சரியான காலத்தை தேர்ந்தெடு. அங்கு வருவீர்கள். எதிர்காலம். பொருத்தமான காலம் அமைத்து. பார்த்திபனும் பாரதியும் பள்ளியை அடைஞ்சிட்டாங்க. இறந்த காலம். உழவர்கள் வயலில் இறங்கினார்கள். இறங்கிட்டாங்க இதெல்லாம் இல்லை. இறங்கினார்கள். பாரதிதாசனின் சிறப்பு படைப்பு குடும்ப விளக்கு. பின்வன வருவனவற்றுள் பேச்சு வழக்கு அல்லாத தொடரை கண்டறிக. சரியாக சொன்னாய். பேச்சு வழக்கு அல்லாத தொடர். ஓகே, ரைட்டாக சொன்னேன். ஓகே, சரியாக சொன்னங்கிறத நம்ம பேச்சு வழக்கு தான். ஆனால் இவங்க இன்னும் பேச்சு வழக்கு இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இப்போ சரியாக சொன்னாய் அப்படிங்கிறதான் கரெக்டு. அவன் தலையணையில் படுத்தான். அவன் தலகாணியில் இல்லை. அவன் தலையணையில் படுத்தான் தான் கரெக்டு. அடுத்தது சரியானதுன்னா விளக்கு. வவுக்கு அப்படின்னா விளக்கு மீன் பண்ணுது. ஆப்ஷன் டி. வவுக்கு அப்படின்னா விளக்காமா. இப்படியும் நடக்குமா என்ன அப்படின்னு கேள்வி தானே கேட்குறாங்க. அதனால் கொஷின் மார்க். இப்படியும் நடக்குமா என்னன்னா கேள்வி கேட்குறாங்க. சரியான நிறுத்த குறிகளை உரிய விடையை கண்டறிக. யார் நீ எனக் கேட்டான் கணியன். யார் நீ அப்படிங்கிறப்போ யார் நீ கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தான் கொஷின் மார்க் வரணும். யார் நீ அப்படிங்கிறதுக்கு வந்து ஒற்றை அந்த வேர்டை எனக் கேட்டான்னு வரும்போது மேலே வந்து ஒற்றை குறி போடணும். தம்பி கொஞ்சம் குடிக்க தண்ணி கிடைக்குமா? தம்பி நிறுத்தி தானே சொல்கிறாங்க. தம்பி கொஞ்சம் குடிக்க தண்ணி கிடைக்குமா அப்படிங்கிற கேள்வி. அதனால் கொஷின் மார்க் போட்டுட்டாங்க. தம்பி அப்படின்னு ஒரு ஸ்டாப் வருதுல்ல, அந்த இடத்துல கமா போடணும். மயிலாப்பூர் மயிலை. மன்னார்குடி மண்ணை. நாகப்பட்டினம் நாகை. நாகப்பட்டினத்தை நாகைன்னு சொல்லுவாங்க. உதகமண்டலத்தை உதகைன்னு சொல்லுவாங்க. கோயம்புத்தூரை கோவைன்னு சொல்லுவாங்க. மன்னார்குடியை மண்ணைன்னு சொல்லுவாங்க. குடந்தைன்னு எதை சொல்லுவாங்க? 99ல் ஆப்ஷன் ஏ வந்துட்டு குடந்தைன்னு எதை சொல்லுவாங்கன்னா கும்பகோணத்தை தான் குடந்தைன்னு சொல்லுவாங்க. ஆப்ஷன் சியில் வந்து சைதைன்னு இருக்குல்ல, அது சைதாப்பேட்டையை சொல்லுவாங்க. ஆப்ஷன் டியில் நெல்லைன்னு இருக்கிறத திருநெல்வேலியை சொல்லுவாங்க. தேங்க்யூ.